தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கை கடற்படையின் ரோந்து படகு மோதியதில் உயிரிழந்த ராமேஸ்வரம் மீனவர் மலைச்சாமியின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பலவேல், இன்று இலங்கை கடற்படையினரால் ரோந்து படகு மோதியதில் உயிரிழந்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர் மலைச்சாமி குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய இரங்கல் மற்றும் ஆறுதலை தெரிவித்துக் கொண்டதோடு அந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கவும் உத்தரவிட்டிருக்கிறார். இன்று அதிகாலை ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 3 மீனவர்கள் இன்றைக்கு மீன்பிடிக்க சென்று கொண்டிருக்க போது நெடுந்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருக்க போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினரால் ரோந்து படகு மீது மோதியதில் மீன்பிடி விசைப்படகு சேதமடைந்து நீரில் மூழ்கியதில் மலைச்சாமி என்பவர் கடலில் மூழ்கி உயிரிழந்தார். மேலும் மற்ற 3வரையும் அங்கு இலங்கை கடற்படை கைது செய்து சென்றிருக்கிறது. இந்த செய்தி என்பது மிகுந்த ஒரு வேதனையை அடைந்திருப்பதாகவும் முதலமைச்சருடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பல முறை கடிதம் மூலமாகவும் நேரில் மத்திய அரசை வலியுறுத்தியும் உரிய தூதரக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாததால் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் இது போன்ற உயிரிழப்புகளும் நேரிடுகிறது. எனவே இந்த சம்பவத்தை மத்திய அரசிடம் தமிழ்நாடு அரசு தக்க முறையில எடுத்து செல்லும் அப்படின்னு முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் அந்த குடும்பத்தாருக்கு 10 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்குவதற்கும் உத்தரவிட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு.